இன்ஸ்டா ட்ரெண்டிங் பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி கட் பண்ணுறது தாங்க. சும்மா ஸ்ப்ரிங் மாதிரி வரும், ஆனால் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இதெல்லாம் சாப்பிட்டு போராக இருக்கும். இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நல்ல பெருசாக உருட்டையாக இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்துட்டு தோல் சீவிக்கோங்க. இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கணும். இப்போ இதை 2 ஸ்கியூவர்ஸ்க்கு நடுவில் பிளேஸ் பண்ணிவிட்டு கிட்ட வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்து திருப்பி போட்டு கிராஸாக கட் பண்ணிட்டு வாங்க. அப்போதான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஆக்சுவலி இது பண்றதே செம்ம ஃபன்னா இருக்குங்க. ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஆனா கட் பண்ணதும் இந்த மாதிரி தண்ணி ஊத்தின பவுல்ல போட்டு வச்சிருங்க, இல்லைன்னா கருத்துரும். ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கப் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே உள்ள சேர்த்து மேரினேட் பண்ணிடுங்க. எப்படியும் அதுல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்றதுக்கு வசதியா தான் இருக்கும். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் எடுத்திருக்கிறது கோல்ட் வினர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் தின்னா இருக்கிறதுனால நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாமே சீக்கிரமாவே கிறிஸ்பியாகி வந்துடும். நல்ல கிறிஸ்பியா டீப் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மினிமம் 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டுட்டே இருக்கணும். அட் அ டைம் 3-4 போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். எடுத்து வச்சதும் உங்களுக்கு கிறிஸ்பியா இல்லைன்னா நீங்க டபுள் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இன்னும் கிறிஸ்பியா கிடைக்கும். அவ்வளவுதான். சூப்பர் ட்ரெண்டிங்கான இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை வீட்லயே நம்ம ஒரு 1/2 hour இருந்து 1 hour முடிச்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?